ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான பாசிப்பயிறு கடையில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போட்டுருணும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சுவையான பாசிப்பயிறு கடையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கிளாஸில் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு எடுத்துகிட்டு பாசிப்பயிரை மிதமான சூட்டில் வச்சு ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதாவது கருகக்கூடாது. அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா பாசிப்பயிறு வறுக்கும்போதே ஒரு நல்ல மனம் வரும். அந்த பயிறு வறுக்கும்போது மனம் வரும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பூண்டு பல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதை நம்ம வறுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி அளவாக எந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாசிப்பயிரோட இந்த பூண்டு சேர்த்திக்கலாம். ப்ளஸ் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்திடலாம். 4 வரமிளகா சேர்த்திடலாம். ஏன்னா காரத்துக்காக நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா, வரமிளகா அவ்வளோதான். ப்ளஸ் 2 சின்னதாக தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப புளிப்பான மாதிரி ஆயிரும், அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அளவான தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அளவாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கலாம். குக்கரில் வேக வச்சா ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குக்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு பாதி ஸ்டேஜ் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சீரகத்தோடு சேர்ந்து நல்லா வேகும். இது வேகும்போதே நல்ல ஒரு வாசம், வீடே நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஓகே, வெந்து இந்த மாதிரி கிடச்சிரும். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பச்சை பயிரோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குழஞ்சி வெந்துடும். பச்சைப்பயிறு நல்லா குழஞ்சி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பருப்பு மத்து வச்சுட்டு நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நம்ம என்னென்னலாம் அந்த பாசி பயிரோடு சேர்த்தோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பயிரோடு நல்லா மசிச்சிடணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நம்ம பாசிப்பயிறு கடையில் கிடச்சிரும். நல்லா கடைஞ்சாச்சு பார்த்தீங்களா. ஓகே, இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணி இதோடு சேர்த்திடலாம். ஒரு சின்ன வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 வரமிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். இதோட ஒரு அரை பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கருவேப்பிலை வரமிளகாவோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த போட்டிருக்க வெங்காயத்தில் உப்பு பிடிக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசி பயிரோட இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு சுவையான பாசிப்பருப்பு கடையில் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். தேங்க்யூ.